குட்டி கண்ணன் பார்த்தான், பாரு ஏதாவது ஒன்னு ரெண்டுன்னு கட்டளையிட்டா பரவாயில்ல, இந்த எல்லா விதிகளுக்கும் உட்பட்டு வந்து ஆலிங்கனம் பண்ணணும்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நான் கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதை சொல்றா. ஏண்டா, அடியார்களுக்காக வேலை செய்யறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? முன்பு தேவர்களின் தாயான அதிதி தேவி உன்னை குறித்து 12 நாள் பயோவிரதம்னு விரதம் இருந்தா. 12 நாள் பால் மட்டுமே சாப்பிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பயோவிரதம் என்ற விரதம். அந்த விரதத்தை அவ பூர்த்தி பண்ணவாரே, கிருஷ்ணா நீ அந்த அதிதிக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்ட. அப்ப அதிதி சொன்னா, மகாபலி என் பிள்ளைகளான தேவர்கள்டேந்து ராஜ்யத்தெல்லாம் பிடுங்கி வச்சுட்டான், அவன்கிட்ட ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னா. உன்னை குறித்து விரதம் இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக, அவள் பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக அவளுக்கே பிள்ளையா வாமனமூர்த்தியா வந்து மகாபலிட்ட போய் யாச்சகம் கேட்டு அவன்கிட்ட மொத்த ராஜ்யத்தையும் வாங்கி தேவர்களுக்கு மீட்டு கொடுத்தாய் அல்லவா? உன்னை குறித்து ஒருத்தர் கைகூப்பி வணங்கிட்டானா அவனுக்காக யாச்சகம் கூட நீ கேட்கக்கூடியவன். என்னை ஓடி வந்து அணைச்சுக்கோன்னு சொன்னா அதை பண்ண மாட்டியா? நான் சொல்றபடி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் பார்த்தான், சரியா மடக்கிட்டியே, அப்ப அணைச்சுக்க வேண்டித்தான், வரேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னது பார், வரும்போது ஞாபகமா சங்கு சக்கரத்தை கையில எடுத்துன்னு வான்னா. கிருஷ்ணன் பார்த்தான், பார் அணைச்சுக்கோன்னு சொன்னது பரவாயில்ல, இருக்கே அணைச்சுக்கணும், சரி ஆற தழுவரேன்னு சொல்லிட்டேன், ஆசையா பார்க்கணும் சரின்னுட்டேன், அத்தோடு திருமேனி கருத்து வரணும் சரின்னுட்டேன், இப்ப சங்கு சக்கரத்தை தூக்கின்னு வாங்குறியே அதை எதுக்கு தனியா தூக்கின்னு வரணும்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நீ தனியா தூக்க வேண்டாம்டா, அது எப்போதுமே உன் கையில தானே இருக்கும், விட்டு போனா தானே தனியா தூக்கணும்னா. என்ன சொல்றேன்னு கேட்டான். பெருமாள் எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். இப்போ மத்ஸ்யாவதாரத்துல அந்த மீனுக்கு ஒரு கொம்பு இருந்தது, அந்த கொம்பும் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அது போல கூர்மாவதாரத்துல அந்த ஆமையனுடைய ஓடு அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். வராக பெருமாளுடைய கோரைப்பல் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். நரசிம்மருடைய நகங்கள் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அதுபோல வாமனமூர்த்தி பயன்படுத்தின தர்பை சக்கரத்தாழ்வாரோட அம்சம். பரசுராமருடைய கோடாரி சக்கரத்தாழ்வாரின் அம்சம். ராமபிரானுடைய வில் சக்கரத்தாழ்வாரின் அம்சம். பலராமனுடைய கலப்பை சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். கிருஷ்ணன் கையில சக்கரமே ஏந்தி கொண்டிருக்கிறான். அடுத்து கல்கி அவதாரத்துல ஒரு கத்தி ஏந்த போகிறார், அது சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அப்போ உன் கையில வலக்கரத்துல ரேகை வடிவில சக்கரத்தாழ்வார் எப்போதும் இருந்துட்டே இருக்கார். நீ எந்த ஆயுதம் பயன்படுத்தினாலும் அதில் ஆவேசிக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா தனியா தூக்கின்னு வரணும்? அவர் தான் கையிலேயே இருக்காரு. அந்த சக்கரத்தோடு வந்து என்ன ஆலிங்கனம் பண்ணு, அச்சக்கர கையனே, அச்சோ அச்சோ.